இது 670. அடிச்சு சொல்றேன், என்னடா இது கடைக்கார மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு 670 ரூபாய்க்கு இந்த மாதிரி பேண்ட் வேற எங்கேயாவது நீங்க வாங்கிட்டீங்கன்னா இதே பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் ஒரு நல்ல விஷயம் நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸுக்கு வந்து போய் சேரணும். பணக்காரர்களுக்கு கூட போடக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து அந்த வகையில் இருக்க குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை வந்து கம்மியான விலையில் நம்ம மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மக்களும் பசங்களும் போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஜஸ்ட் 1200ங்க. எனக்கு பிடிச்சதே இந்த பேண்ட்டோட ஃபிட்டிங்குங்க. அந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக நான் ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னா ரிச்சாக இருக்குல்ல. இந்த ஷர்ட்டை நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் நான் விலை சொல்ல திடீர்னு பார்க்குறீங்க, இதுக்கு எவ்வளோ நீங்கள் விலை கொடுப்பீங்க? போத்தீஸு, சென்னை சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய கடைகளில் போய் எடுத்திருக்கேன். ஜூடியோவில் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரெண்ட்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்கள் சென்னையில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நான் போகாத கடையை எடுக்காத ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒன்று விலை அதிகமாக இருக்கும், நமக்கு செட் ஆகாது. கலெக்ஷன்ஸ் வந்து ஆனால் மென்னுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன் ஒர்த்துங்க. கிராஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 670 ஃபார்மல் ஷர்ட்டு. இது வந்துட்டு 600, அதான் 599. ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே மென்னுக்கான கேஷுவல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ட்ரையல் ரூமுக்குள்ளே வந்தாச்சுங்க. 2 பேண்ட் எடுத்து வந்துருக்கோம் இல்லையா, போட்டு பார்த்தோம் ஃபிட்டிங் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பேண்ட்டு போட்டாச்சு, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன் ஃபிட்டிங்ஸ். 2 செட்டு எடுத்தோம், 2 ஷர்ட்டு 2 பேண்ட்டு, 2599 ரூபா. நான் ட்ரையல் ரூமுக்கு போனப்போ சசிக்கிட்ட அந்த அண்ணன் அந்த சேல்ஸ்மேன் வந்து எதாவது சொன்னாராம். சொல்லு சசி, ஷேர் பண்ணு. இது வந்து மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ நட்பூஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ்போட ஷோரூம் போக போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க இந்த ஷர்ட் வந்து கிராஸ்பில் தான் எடுத்தது. கிளாத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நான் போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட்டும் அங்கே தான் எடுத்தது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ரெகுலராக போடுறவங்களுக்கு வந்து ஃபார்மல் ட்ரெஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கிராஸ்பில். நான் அதிகமாக பேச விரும்பல, உங்களுக்கு நேரடியாக கடைக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறேன், நீங்களே அசந்து போயிடுவீங்க. இந்த ஷர்ட்டோட விலை பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 600 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1000 ருபீஸ்க்கான ஒர்த்தான ஷர்ட் மாதிரி இருக்குது. மென்ஸுக்குன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு ஃபுல் ஒரு பில்டிங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ளோர் வந்து மென்னுக்காகவே வந்து அவங்க எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்குறாங்க. அங்கே போனீங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு மென்னுக்கு வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ வாங்க நேராக கடைக்கு போவோம். கடைக்குள்ளே போய் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்களுடைய நோக்கம் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு விஷயத்தை வீடியோவில் சொல்கிறது தான். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துணி கடையை பற்றின ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுடைய அந்த கிராஸ்ப் கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவினாஷி ரோட்டில் லக்ஷ்மி மில் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் விஓசி அந்த கிரவுண்டுக்கு போகிற வழி இருக்கு இல்லையா, அதில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பாரத் பெட்ரோலியம் இருக்கும். நம்ம ஜிடி மியூசியம்லாம் தாண்டி அந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி போகிற லெஃப்ட் கட் எடுத்தீங்க அப்படின்னா கிராஸ்ப் இருக்குங்க, தெரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ்போட பார்க்கிங், அந்த கடைக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கடைக்கு போய்க்கலாம். பெரிய இடம், பார்க்கிங் வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான். இந்த ஹோல் பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஸ்க்கானது தான், மென்ஸ் ஃபேஷன். அந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா பக்கத்தில் கிராஸ்ப்னு, அது வந்துட்டு லேடிஸ்க்கு. இது ஆமாம், செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ். அன்றைக்கி இருந்தால் அண்ணன் தான் இருக்கார் சசி. நட்பூஸ் இந்த சைடில் இருந்த அண்ணன் நிற்கிறார் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ்ஸு. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மென்னுக்கான ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, கேஷுவல் ஷர்ட்ஸு, ஃபார்மல் பேண்ட்ஸு, அந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஷர்ட்ஸ் தான். நான் எதிர்பார்த்து வந்தது என்னென்னா இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த ஷர்ட்டு, இந்த கிளாத்து தான் வந்து நான் எதிர்பார்த்து வந்தேன். பட் அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. நல்லாயிருக்கு இந்த ஷர்ட்டு. ஃபார்மலாக போடும்போது நான் இன்ஷர்ட் பண்ணி போடுவேன், நல்லாயிருக்கும். வேறு கிளாத்தில் ஏதோ இந்த மாதிரி கிளாத்தில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபார்மல் பேண்ட்ஸ். இதோ வரேன். என்ன ரேஞ்சில் இருக்குது சசி ப்ரைஸ் இதெல்லாம்?
ஆடி ஆஃபர் கிடையாதா? ஆடி ஆஃபர்லாம் இங்கே கிடையாது. அது புரியுது, அது எப்போ இருக்கிறது தான். இங்கே எம்ஆர்பி அதான் இங்கே எம்ஆர்பி 1000 போட்டிருந்தாங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் இங்கே போட்டிருப்பாங்க 660. பரவாயில்லைங்க, ஷர்ட் ப்ரைஸ் தான் இருக்குது. போன தடவை எடுத்தது இதே ரேஞ்ச் தான். அது அந்த கிளாத் தான் சசி வேணும், அது இருக்கும் பார்க்கலாமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப் ரேட் இப்போ தான் சவுண்ட் இந்த 2 ஷர்ட் இப்போ எடுத்துருக்கேன் வந்ததுக்காக, உங்களுக்கும் கடையை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னல 670 ரூபா அந்த ரேஞ்சில் ஷர்ட்டுக்கு வந்துட்டு இந்த பேண்ட்டு பார்த்துருங்க. நான் ஒரு பேண்ட் வந்து வீட்டுக்கு போய்ட்டு காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிம் ஃபிட்டு தான், ஃபார்மலு. இந்த பக்கம் காமிச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபார்மலு வந்து நல்லாயிருக்கும். இந்த சைடு பாக்கெட்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு நான் எடுத்திருந்தேன் இதே மாடலில், ஆனால் அதோட கிளாத் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. இது ஓரளவுக்கு ஓகே, அந்த லெவலில் தான் இருக்குது. அந்த பிளாக் பேண்ட் என்ன சொல்கிறது, நமக்கு அளவு எடுத்து தைச்ச மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஷர்ட்டுக்காக எடுத்திருக்கேன். இந்த பேண்ட் இந்த ஷர்ட் ஃபார்மலுக்காக எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த கலர் இது இந்த ஒரு பேண்ட்டை தான் எடுத்துருவாங்க. இல்லை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்து இந்த பேண்ட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு வந்தது. ஏன்னா அன்றைக்கி வந்து 2 பேண்ட்டு தான் எடுத்தோம். கலெக்ஷன்ஸ் வந்து ஆனால் மென்னுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன் ஒர்த்துங்க. கிராஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 to 900. அதே மாதிரி ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா 600 ரேஞ்சில் ஒர்த்து கலர் மாதிரி. இதுவும் அந்த ரேஞ்ச் தான் சார், 690 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ப்ரைஸ். இதில் வந்து இதுக்கான சசி செமையாக இருக்குல்ல. இதுவே ஆபீஸ் போடலாமா? ஏன் போடக்கூடாது, ஃபார்மல். ஓகே நான் அதை போய் போட்டு பார்த்ததில்லை. போடலாம் அப்படின்ற ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்ச் தான். எம்ஆர்பி 1000 போட்டிருப்பாங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 660. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும்லண்ணா. மற்றபடி ஓகே சரி, இது வேணால் ட்ரை பண்ணலாம், போட்டு பார்த்தோம். ட்ரையல் ரூமுக்குள்ள வந்தாச்சுங்க. 2 பேண்ட் எடுத்து வந்துருக்கோம் இல்லையா, போட்டு பார்த்தோம் ஃபிட்டிங் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பேண்ட்டு போட்டாச்சு, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன் ஃபிட்டிங்ஸ். இந்த காலு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ஷூ போடுவோம்ல, ஷூ போடும்போது கரெக்டாக இருக்கும். சில பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 36 சைஸு, சில கடையில் போய் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தாக இருக்கும். ஷூ போடாமல் செப்பல் போட்டு வச்சிங்கன்னா இது வரைக்கும் வரும். 36 சைஸ்ன்னு சொல்லி எடுத்தேன் பாருங்க, உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குது பேண்ட்டு? இது பாருங்கள் நட் பூஸ், அந்த ப்ளூ இப்போ காமிச்சோம் இல்லையா, அந்த ப்ளூ இது வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த லென்த்து அந்த பேண்ட்டில், இது பாருங்கள் கீழே வைக்கும்போது தெரியுதா, இந்த பேண்ட்டோட லென்த்துக்கும் இந்த பேண்ட்டோட லென்த்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா. செகண்ட் வந்து அந்த பேண்ட்டு போடும்போது இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படி தெரியல, தொலைன்னு இருக்கு பாருங்கள். இதில் இந்த இடம் கொஞ்சம் லூஸாக, அதுதான் சொல்கிறேன். நான் நட்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். 2 செட்டு எடுத்தோம், 2 ஷர்ட்டு 2 பேண்ட்டு 2599 ரூபாங்க. பத்து தானே, உண்மையிலே ரீசனபிளான ப்ரைஸ் தான் இல்லையா. நான் ட்ரையல் ரூமுக்கு போனப்போ சசிக்கிட்ட அந்த அண்ணன் அந்த சேல்ஸ்மேன் வந்து ஏதோ சொன்னாராம். சொல்லு சசி, ஷேர் பண்ணு. இது வந்து மிடில் கிளாஸ்க்கு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் வந்து போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சட்டையோட விலை உங்களுக்கே தெரியும், மினிமம் வந்து ஒரு 800ஆவது இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு வந்து நீங்கள் நல்லா அருமையான ஷர்ட் எடுக்கலாம், பிராண்டடு. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் கிடைக்கும். சப்போஸ் தெரியுதா, கிராஸ்போட பேகு எப்படி, இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்தது. ஒரு செட்டு பேண்ட்டு உங்களுக்கு ட்ரையல் ரூம்லேயே காமிச்சது இல்லையா, அந்த பேண்ட்டும் அந்த ஷர்ட்டு எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு, ஃபார்மல் லுக்கு. ஒரு காதல் கடிதம் எழுதி போடும், பூனை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள். நல்லா இருக்கா? 660 தான். எஸ் 660. காமி டேக், ப்ரைஸ் டேக் ஜஸ்ட் 660ங்க. 660க்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு, நம்ம ரொம்ப ரிச்சாக வந்துட்டு ட்ரெஸ் போடணும் ஆனால் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணுன்ற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பேண்ட் ஒர்த்து. நல்ல குவாலிட்டி. இங்கே பாருங்க, இந்த பட்டன் பாருங்க, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? நாங்கள் வந்துட்டு வீடியோ நிறைய கவர் பண்ணல, ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண வேணாம். இது வந்து ஃபார்மலுக்காக நான் போயிருந்தேன். இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து நம்ம பர்மிஷன் கேட்காம தான் வீடியோ எடுத்தோம். கடையில் வந்துட்டு மற்ற கஸ்டமர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ லென்த்தும் அதிகமாகக்கூடாதுன்றதுக்காக தான். இது வந்து என் ஒய்ஃப் ரொம்ப பிடிச்ச கலர் சொல்கிறா. இதையும் இந்த பேண்ட்டை போட்டு பார்க்குறேன். என்னடா இது கடைக்கார மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க, ஒரு 670 ரூபாய்க்கு இந்த மாதிரி பேண்ட்டு வேற எங்கேயாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, இதே நீங்கள் வந்து ஒரு பீட்டர் இங்கிலாண்டு ஒரு பிராண்டட் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இந்த பேண்ட் வந்து 3000 ரூபாய் இருக்கும் குறைஞ்சது. நான் அடித்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சைடு பாக்கெட் வச்சு நான் போட்டே காமிச்சிடறேன் இருங்களேன். சப்போஸ் ட்ரெஸ் மாற்றியாச்சு. இப்போ நான் இதை போட்டு காமிச்ச ட்ரெஸ்ஸு, இது அடுத்த செட்டு. இந்த 2 செட்டு தானே எடுத்தோம். எப்படி இருக்கு ஃபார்மல்? ஜஸ்ட் 1200ங்க. எனக்கு பிடிச்சதே இந்த பேண்ட்டோட ஃபிட்டிங்க. அந்த அளவுக்கு கணக்கச்சிதமா. நான் அந்த பிளாக் பேண்ட் போடும்போது பார்த்தீங்கல்ல, சைடில் வந்து இப்படி வந்திருக்கும். இதில் பாருங்க, ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை பாருங்க. எப்படி பாருங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னா, ரிச்சாக இருக்குல்ல, இந்த ஷர்ட்டை நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் நான் விலை சொல்லலை, திடீர்னு பார்க்குறீங்க, இதுக்கு எவ்வளோ நீங்கள் விலை கொடுப்பீங்க? பேண்ட்டு பாருங்கள் ஃபிட்டிங். இந்த இடத்துல சொல்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. ஒரு ஷூ போட்டாலும் சரி, ஒரு செப்பல் போட்டாலும் சரி, செமையாக இருக்கும். ரெடி. இப்படி ஒரு ஆஃபீஸ் போனால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல? ராஜா பகுத்மா இருக்கு, தீக்ஷி சொன்ன மாதிரி. ஓகே நட்பூஸ், கிராஸ்பில் எங்களோட நெய்பர் சசியோட ஃப்ரெண்டு தான் வந்து கிராஸ்ப் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கிராஸ்ப் தெரியாது. எந்த கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறதுனே தெரியாது. ஏதோ ஒரு கடையில் போய் எடுப்பேன், அது மொக்கையாக இருக்கும். போத்தீஸு, சென்னை சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய கடையில் போய் எடுத்திருக்கேன். ஜூடியோவில் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரெண்ட்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்கள் சென்னையில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நான் போகாத கிடையாது, எடுக்காத ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒன்று விலை அதிகமாக இருக்கும், நமக்கு செட் ஆகாது. நான் என்ன நினைப்பேன்னா, சரி காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து என் பாடி சைஸ்க்கு வந்து செட் ஆகும்னு நினைப்பேன். திருப்தியாக இருக்காது. 34 சைஸ்ன்னு சொல்லிட்டு ஹிப் சைஸ் போய் பேண்ட் எடுப்பாங்க. ஹிப் சைஸ் கரெக்டாக இருக்கும், இந்த இடம் இப்படி இருக்கும் பேண்ட்டு. இது பாருங்க, என்னோட தொடை வந்து ரொம்ப சின்ன தொடை, ஆனால் எனக்குன்னே வந்து பர்ஃபெக்டாக தைச்ச மாதிரி இருக்குது. 36 சைஸ் பேண்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கிராஸ்போட லொக்கேஷன் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். லொக்கேஷனும் வந்து அதில் போடுறேன். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் ஒரு நல்ல விஷயம் நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸுக்கு வந்து போய் சேரணும். பணக்காரர்களுக்கு கூட போடக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து அந்த வகையில் இருக்க குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை வந்து கம்மியான விலையில் நம்ம மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் மக்களும் பசங்களும் போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் இனிமையான ஒரு வீடியோட உங்களை சந்திக்க வர உங்களுக்கு நான் உங்கள் ராஜா, சசி மற்றும் பலர்.